ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல் 14வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈராக்கில் அமெரிக்க போர் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பிய விமானம் விழுந்ததில் 4 பேர் உயிரிழப்பு. ஈரான் மீதான போரில் இதுவரை அமெரிக்க இராணுவத்தைச் சேர்ந்த 7 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது உயிரிழந்தவர்களையும் சேர்த்து மொத்த பலி எண்ணிக்கை 11ஐ கடந்துள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனை. குண்டுமழை சத்தம் எப்போது ஓயும் என்று தெரியாத நிலையிலும் வெற்றி மிக அருகில் இருக்கிறதாக அறிவித்து வரும் ட்ரம்ப் 4வது முறையாக இந்த ஆலோசனையை மேற்கொள்கிறார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர். திருவள்ளூரில் ஆட்டோ சிஎன்ஜி, எல்பிஜி, எரிவாயு கேஸ் போதிய ஸ்டாக் இல்லாததால் தட்டுப்பாடு. பல கேஸ் பங்குகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதோடு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை. திமுக புறவாசல் வழியாக உங்கள் பணத்தை எடுத்து செல்கிறது. அதிமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என திருப்பூரில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் பேச்சு.